வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக போன சீதா வழியில 2 திருடங்க கிட்ட பறி கொடுத்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. எதேச்சியா அந்த பக்கம் வர்ற மீனா தங்கச்சியை கன்சோல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல சீதா கிட்ட பணத்தை கொடுத்த மேனேஜர் சீதாவை திட்டுன்னு திட்டிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நீதான் பொறுப்பு, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்த மீனா முன்னாடி வர்றாங்க. எவ்வளவு நாளா அவ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா, அவ இப்படி செஞ்சிருப்பாளா இல்லையான்னு கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இவ இங்க வேலைக்கு சேர்ந்து முழுசா 1 வருஷம் கூட ஆகல, யாரு எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும், இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு யார் பொறுப்பு, இவ தான் கொடுக்கணும்னு அவரு திட்டவட்டமா சொல்ல, சார் அந்த பணத்தை இவ எடுக்கலையேங்க சார், திருட்டு போயிருக்குங்கிறாங்க மீனா. அது எதுவோ வேணா இருக்கட்டும், பணம் போனதுக்கு காரணம் இவ தான், அதனால தான் சொல்றேன் இனிமே இவளுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு அவரு சொல்ல, சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், இவ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, போதுமா, சேர்மனுக்கு தெரியறப்போ ஏன் தலை தான் உருளும், என் வேலையை எப்படி காப்பாத்திக்க போறேன்னு எனக்கே தெரியல, கிளம்புங்கம்மா இங்க இருந்து, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அவர் கத்த, அதுக்கு மேல தாங்க முடியாத சீதா அங்கிருந்து அழுதுகிட்டே போறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க, நல்ல பொண்ணுன்னு பார்த்தா இப்படி பணத்தை திருடி இருக்கா அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ல, பின்ன 5 லட்சம்னா சும்மாவா அப்படின்னு இன்னொருத்தங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அழுதுகிட்டே கொஞ்ச தூரம் வந்து நிக்க, பின்னாடியே வர்ற மீனா, சீதா நீ அழாத, ஓ மேல தப்பு இல்ல, கண்டிப்பா அந்த பணத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு உன் வேலையும் கிடைக்கும் சீதா அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க. ஏற்கனவே பணம் போன வெறுப்பு, அக்கா கிட்ட வேற சண்டை, இவ முன்னாடி போய் நம்ம இறங்கி போகணுமான்னு சீதா அங்கிருந்து போயிடுறாங்க. விஜயா வீட்டில் பஞ்சாயத்து கூடி இருக்கு. முத்து ரொம்பவே யோசனையா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு கட்டிலில் போய் மீனா கிட்ட உட்கார்றாரு. என்னத்த சொல்ல, ஒன்றும் இல்லாததுங்கெல்லாம் எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, காலம் அப்படி இருக்கு, அதனால உன் தங்கச்சி கூட இந்த பணத்தை அப்படின்னு விஜயா கருத்து சொல்ல, போதும் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, விஜயாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இவ நம்ம பேசிட்டு இருக்கோம் குறுக்க பொசுக்குன்னு நிறுத்துங்கிறா அப்படின்னு பார்க்க, சீதா மேல பழி விழுந்திருக்கு. பணத்தை அவ பேங்க்ல கட்ட போகும்போது யாரோ வழியில வந்து வழிப்பறி பண்றவங்க திருடிக்கிட்டு போயிருக்காங்க, அதனால அவளை வேலையை விட்டு வேற எடுத்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கேலியா இருக்குல்ல அப்படின்னு மீனா கேட்க, என்னடி என்கிட்ட குரலை ஒசத்தி பேசுற, என்ன திமிரான்னு கேக்குறாங்க விஜயா. இதுக்கு பதில் மீனா கிட்ட இருந்து வரல, முத்து கிட்ட இருந்து வருது. ஆமா திமிர் தான், நேர்மையா இருக்கவங்க திமிரா தான் இருப்பாங்க, இல்லைன்னா உங்களே மாதிரி ஆளுங்கள்லாம் கீழே போட்டு மிதிச்சிருவீங்கல்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. ஒரே வீட்டுக்குள்ளேயே 2 பாகுபாடு பார்த்துக்கங்க. அடங்காத விஜயா, ஏண்டா பணத்தை கட்ட போயிருக்கா, யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு விஜயா நக்கலா கேட்க, விஜயா உன்ன மாதிரி தான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஏழைங்கன்னு அவங்க திருடுறவங்க, கஷ்டப்படுறவங்க, பணத்துக்காக எதை வேணா செய்வாங்கன்னு அப்படிதானே சொல்ல வர்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுதானேங்க உண்மை, பின்ன இவங்கெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு காரு பங்களான்னு வாங்கவா முடியும், இந்த மாதிரி ஏதாவது வழியில் சம்பாதிச்சு தான் சேர்ப்பாங்க அப்படின்னு விஜயா தன்னோட திருட்டு அனுபவத்திலேருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காசு திருடினா வேலையை விட்டு தூக்க தானே செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க இவ பண்ணினதுக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே ஜால்ரா, கரெக்டுமா, இந்த ஏழை அப்பாவின்னு சொல்றவங்களெல்லாம் நம்பவே கூடாது, வேலைக்கும் சேர்க்கவே கூடாது, ஏன் ஷோரூம்ல கூட தான் அந்த ராஜா ராணிய பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தேன், கடைசியில அவங்க வேலையை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி இவ தங்கச்சி ஏன் ஆட்டோக்காரனோட சேர்ந்து பணத்தை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு திருட்டு மனோஜ் அவரோட அனுபவத்துல திருட்டு ரோகிணியை பின்னாடி வச்சுக்கிட்டு சொல்றாரு. முத்து பயங்கர கோபத்தோட, என்னது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, என்னங்க அப்படின்னு அவங்கள அடக்கிட்டு இருக்காங்க மீனா. உடனே மனோஜ், அந்த மாதிரி தானேம்மா நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு எங்க வாய் உடைஞ்சிருமோன்ற பயத்துல பட்டுன்னு அம்மா பக்கம் திருப்பிடுறாரு பந்த. அந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் ஏன் தங்கச்சிக்கு வராது, உங்களுக்கு தான் வரும்னு கரெக்டா மீனா பதிலடி கொடுத்துடுறாங்க. யூஸ்வலா மனோஜுக்காக உரிமை குரல் கொடுக்குற ரோஹிணி அமைதியா நின்றுட்டு இருக்க, ஏய் என்னடி வாய் நீளுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, என்ன மனோஜ் அடுத்தவங்க பணத்தை திருடிக்கிட்டா வந்தாரு அப்படின்னு கேட்க, இவனுக்கு அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட தெரியாது, சொந்த வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு ஓடுவான் அப்படின்னு முத்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் கொடுத்துடுறாரு. ஏய் இப்ப என்ன, இவ தங்கச்சி திருடலங்கிறத நீ பாத்தியா
அப்படின்னு விஜயா கேட்க, சீதா தான் திருடினான்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு முத்து பதில் கேள்வி கேட்க, திருடுறதெல்லாம் 4 பேர் பாக்குற மாதிரியா திருடுவாங்க? போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்ப திருடியா அப்படின்னு விஜயா படு கேவலமா சொல்ல, அத்தை என் தங்கச்சியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு மீனா கையை நீட்டி மிரட்டலா சொல்ல, உடனே விஜயா டென்ஷன் ஆகி அவங்க ஆஸ்தான சேரை முன்னுக்கு கொண்டு வந்து, ஏய் என்னடி கையை நீட்டி பேசுற அப்படின்னு கேட்க, அது வரல இதெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதி, ஆண்டி நீங்க பேசுறதுக்கு கோபம் வரதானே செய்யும். எனக்கு கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாரும் இல்லை. ஆனா மீனா சொல்லும்போது சீதாவை நினைக்கும் போது எனக்கே பாவமா இருக்கு. அவ கூட பிறந்த சிஸ்டர் மீனா. நீங்க தப்பா சொன்னா அவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட, விஜயா வாய மூடிக்கிட்டாலும் மனசுக்குள்ள பணக்கார பைத்தியம் அப்படின்னு திட்டிகிட்டே முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் விளக்க உரை கொடுக்குறாரு. ஸ்ருதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த காசு இல்லாத குடும்பத்துல வளர்ந்தவங்களுக்கு வாரம் பணத்தை பேங்க்ல கட்டும்போது அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலா அந்த பணத்தை எடுத்துக்கலான்னு ஒரு நாள் தோணும் அப்படின்னு மனோஜ் அளந்துக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி திருடுற எண்ணம்லாம் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு மீனா மனோஜை பார்த்து சொல்ல, ஏய் என்னடி திரும்ப என் பையனையே சொல்லிட்டு இருக்க, இனிமே என் பையனை பத்தி ஏதாவது பேசுனா வாயிலேயே அடிப்பேங்கிறாங்க விஜயா. அது வரல நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் வாயால சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா வாயை அடிச்சு உடச்சிப்பிடுவேன் அப்படின்னு முத்து கோவமா எழுந்திருக்க, டேய் அமைதி அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு அண்ணாமலை. மீனாவும் முத்துக்கூடையும் எழுந்துடுறாங்க. ஏய் என்னடா அப்படின்னு விஜயாவும் மிரட்டிட்டு இருக்க, முத்து அவங்க அப்பா கையை நீட்டினதுனால அமைதியா நிக்கிறாரு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என் தங்கச்சியை தப்பா பேசுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நான் யாரையும் மரியாதை குறைவா பேசணும்னு நினைக்கல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. முத்து உட்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து உட்காரு மீனாவும் உட்காருறாங்க. அண்ணி நீங்க சொல்றது கரெக்டு தான், அதுல எந்த தப்பும் இல்ல. டேய் மனோஜ், எல்லாத்துலயும் நீ புத்திசாலின்னு காட்டணும்னு நினைக்காத. சீதா அப்படி பண்ற பொண்ணே கிடையாது அப்படின்னு ரவி சொல்ல, டேய் ரவி அதெல்லாம் அவனுக்கு புரியவே புரியாதுடா. இவன் புத்தி எப்படி இருக்கோ அப்படிதானே பேசுவான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அது என்னமோ ரொம்பவே உண்மைதான். அதனாலதான் அன்னைக்கே வள்ளுவர் வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாருங்க, தேவையில்லாம யாருமே பேச தேவையில்லை. மனோஜ் இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்ல பேசுவாங்கன்னு தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் சொல்லலையே. எங்க ஷோரூம்ல வேலை பார்த்த ராஜாவும் ராணியும் தான் அப்படி பண்ணினாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல சீதா மேல சந்தேகப்பட தான் செய்வாங்க அப்படின்னு பார்லர் அம்மா பறிஞ்சு பேசிக்கிட்டு வர, அந்த 2 பேரும் திருடெல்லாம் இல்லை, இவனும் நீயும் சேர்ந்து எடுத்துட்டு அவங்க மேல பழிய போட்டிருக்கலாம்ல அப்படின்னு முத்து பாதி உண்மையை சொல்லிட, ரோஹிணிக்கு திக்குன்னு இருக்குது. டேய் என்னடா அப்படின்னு மனோஜ் எகிரிட்டு வர, ஏய் என்னடா இப்படி நானும் உன் மேல சந்தேகப்படலாம்ல அப்படின்னு முத்து கேட்க, அவ்வளவுதான் பார்லர் அம்மாவுக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனாலும் இதை வெளியே காட்டி எங்கேயாவது தூண்டி துருவ ஆரம்பிச்சு நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுமோன்னு பக்குன்னு பார்த்துட்டு நிக்குது. ஒரு யூகமா பேசணும்னா யார் வேணாலும் என்ன வேணும்னாலும் பேசலாம்டா. இந்த நாட்டுல இப்படிதான் பல பேர் யூகமா பேசிட்டு இருக்கிறாங்க உன்ன மாதிரி அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜோட முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கு. முத்து இரு, மீனா விஜயா பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க, அவ நாக்குல நல்ல வார்த்தையே பேச வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. அவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க, சீதா மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா மாமா, சீதாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை அழ வச்சுட்டாங்க. அதுக்கு மேல அந்த ஆட்டோ டிரைவர் அவரே ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மீனா ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உடம்பு வலி பின்னிடும். அதுவும் இல்லாம எத்தனையோ பேர் அவங்க ஆட்டோவில் போவாங்க, எல்லார் பணத்தையும் அவங்க என்ன திருடிக்கிட்டா இருக்காங்க அப்படிங்கிற முத்து அவங்க அம்மாவை முறைக்க, விஜயாவும் அசராம எல்லாத்தையும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் கூட சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு ரொம்ப அழுதாரு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, ஆட்டோ டிரைவர் அவ்வளவு அழுதாரா அப்படின்னு கேட்க, மீனா ஆமான்னு தலையாட்டுறாங்க. முத்து யோசிச்சுட்டு இருக்க, அவருக்கு தேம்பி அழுவணும், இது எனக்கு என்னமோ சரியா படலையேங்கிறாரு அண்ணாமலை. கண்டிப்பா சீதாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது, சீதாவை பத்தி நமக்கு தெரியும், அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து அவ வரல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா அப்படிங்கிற விஜயா சேரை விட்டு எழுந்துடுறாங்க. பெரிய மைசூர் மகாராஜா பரம்பரையிலிருந்து வந்தவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வந்துட்டாரு.
அப்படின்னு பொறுமிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து அந்த ஆட்டோக்கார மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பான்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா, மீனா சொல்கிறத பார்க்கும்போது எனக்கும் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட தான் விசாரிக்கணும்னு தோணுது அப்படின்னு முத்துவும் ஒத்துக்க. ஆனால் ஒன்று, சீதாவோட புருஷன் போலீஸில் தானே இருக்காரு. அவரு நிச்சயமா சீதாவுக்கு ஒன்றும் வராமல் பார்த்துக்குவாரு. அந்த பணத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. நீ தேவையில்லாம போய் எதுலையாவது தலையிட்டு உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்க அப்படின்னு முத்துக்கு சொல்லிட்டு நீ தைரியமாயிருமான்னு மீனாவுக்கு சொல்றாரு அண்ணாமலை. மீனா சரிங்க மாமான்னு சொல்ல அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாரு. எல்லாரும் எப்படா நகருவாங்கன்னு ஊருக்கு முன்னாடி ரோஹிணி அவங்க ரூம்குள்ள ஓடிடுறாங்க. பின்னாடியே வர்ற மனோஜ் கதவை லாக் பண்ணிட்டு ரோஹிணி பக்கத்துல வர, பகைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா மனோஜ்? நீ பேசுனதுனால தான் அவங்க தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எதுக்கு நீ தேவையில்லாம அசிங்கப்படுற அப்படின்னு ரோஹிணி வெறி பிடிச்ச மாதிரி கத்த. அப்படியா, நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களா அப்படின்னு மனோஜ் சர்வசாதாரணமா கேட்குறாரு. ரோஹிணிக்கு டென்ஷன் தலைக்கு ஏறிடுது. அதனால தலையை ஒரு அடி அடிச்சுக்கிட்டு, ஐயோ உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்த யோசனையோட இங்கேயும் அங்கேயும் நடக்க, என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, சீதாவை நினைச்சாலும் பாவமா இருக்கு, இதுல நான் தலையிடலாமா வேணாமா அப்படின்னு முத்து கேட்க, என்னங்க கேள்வி இது? சீதா பாவம், அவளை நாமளும் கைவிட்டுட்டா இந்த மாதிரி நேரத்துல யார் அவளுக்கு துணையா இருப்பா அப்படின்னு மீனா கேட்க, இது போதும் மீனா, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படிங்கிற முத்து போன் எடுத்து கால் பண்றாரு. ஆப்போசிட்ல பிக் பண்ணதும், ஏய் செல்வம், சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரியும்லன்னு கேட்குறாரு. செல்வமா ஆமான்னு சொல்ல, அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல அவகிட்ட பேங்க்ல கட்ட சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க, காணா போயிடுச்சான். செல்வம் அந்த லெஃப்ட்லன்னு சொல்லிட்டு இருக்க செல்வம் அதுக்குள்ள இந்த லெஃப்டான்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. ஆமாண்டா அப்படிங்க, இந்த வீடு தானேடான்னு ஒரு வீட்டு முன்னாடி செல்வம் வண்டியை நிறுத்த, ஆமாண்டாங்கிறாரு முத்து. பின்னாடி உட்காந்துருக்க முத்துவை இறங்கிக்கிட்டு, இந்த வீடு தான் காட்டுது பாப்போம் அப்படின்னு இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு வீட்டு முன்னாடி வந்து கேட்டை பார்த்துட்டு, கேட்டை பூட்டி இருக்குல்லன்னு, உள்கதவு பூட்டி இருக்குன்னு அதை தட்டிட்டு இருக்காரு முத்து. பின்னாடியே வந்து நிக்கிறாரு செல்வம். முத்து போன் பண்ணதுமே செல்வம் பறந்தோடி வந்துட்டாங்க. 2 பேரும் இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. முத்து கதவு தட்டவும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு ஒண்ணு கதவை தட்டி விடுறான்னு சொல்ல செல்வமும் தட்டுறாரு. 2 பேரும் சேர்ந்து தட்ட உள்ள இருந்து யாருங்கன்னு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. டேய் நிறுத்து தட்டாதன்னு கையை காமிக்கிற முத்து. மணியண்ணனோட ஃப்ரெண்டுங்க நாங்க அப்படின்னு முத்து சொல்ல கதவை திறக்கிறாங்க அந்த லேடி. முத்துவை பார்த்ததும் மறுபடியும் அவங்க கதவை சாத்த போக, அக்கா என்னக்கா எதுவுமே சொல்லாம கதவை சாத்த போறீங்க அப்படின்னு முத்து கேட்க, அவரு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அந்த லேடி மறுபடியும் கதவை சாத்த போக கதவை பிடிச்சிக்கிற முத்து பின்னாடி செல்வத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு, இருங்க நாங்க அவரோட ஃப்ரெண்டுங்க தான் அப்படின்னு முத்து சொல்ல, இப்படி பண்ணாதீங்க, அவரு பணம் கேட்க தான் போயிருக்காரு, நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாருன்னு கதவை அழுத்தி சாத்துறதுலயே குறியா இருக்காங்க இந்த லேடி. இல்லங்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு முத்து சொல்ல, தயவு செஞ்சு வீட்டுல இருக்க சாமானெல்லாம் எடுத்துறாதீங்க, அக்கம் பக்கத்துல பார்த்தா அசிங்கம் ஆயிடும், அவரு பணத்தோட வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி கதவை சாத்த போக முத்து மறுபடியும் தடுக்கிறாரு. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு முத்து சொல்ல செல்வமா அதையே சொல்றாரு. ஒரு நிமிஷம், நாங்க உங்க வீட்டு பொருள் எல்லாம் எடுக்க வரல, மணியை தான் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏம்மா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குன்னு செல்வம் கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு அந்த லேடி அழ ஆரம்பிக்க, இங்க பாருங்க, நீங்க எதையோ பார்த்து பயந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது, எங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், என்ன விஷயம்னு எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்ல அந்த லேடி அழுதுகிட்டே, உண்மையிலேயே அவரை பார்க்க தான் வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்கான்னு முத்து சொல்ல, சரி வாங்க அப்படின்னு கதவை திறக்க முத்துவும் செல்வமும் உள்ளர வர்றாங்க. உடனே ஒரு சின்ன குழந்தை ஓடி போய் அவங்க அம்மா பக்கத்துல நின்னுக்குது. உள்ளர வர்ற முத்து, என்னங்கா பிரச்சனைன்னு கேட்க, என்னத்த சொல்றது, அவரு தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு கம்பெனில 5 லட்சம் ரூபாய் அதிக வட்டிக்கு வாங்கிட்டாரு, 6 மாசமா வட்டி கட்ட முடியல, கடன் கொடுத்தவங்க பணம் தரலன்னா இன்னைக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி இருக்காங்க, அதுக்கு தான் நீங்க வந்துட்டீங்களோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க அந்த லேடி. உடனே செல்வம் மெதுவா தலையை கொண்டு வந்து, ஏதோ கந்து வட்டி பிரச்சனை போல இருக்குங்கிறாரு முத்துக்கிட்ட. மணி ஏதாவது போன் பண்ணாராக்கான்னு முத்து கேட்க, இல்லைங்க, பணத்தோட வர்றேன்னு காலையில சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரலங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல முத்து எதையோ யோசிச்சுக்கிட்டு, சரி மணி கண்டிப்பா பணத்தோட தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில 2-3 வண்டி வர்ற சத்தம் கேக்குது.
ஐயோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல மணி வந்துட்டாரான்னு முத்து கதவு பக்கத்துல வர்றாரு. இவங்க தாங்க சார், நேத்தே பொருளெல்லாம் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க முத்து வெளியில பாக்குறாரு. என் வீட்டுக்காரர் வேற இல்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த லேடி புலம்பிட்டு இருக்க முதல் வண்டியில வந்து சத்யா ஹெல்மெட்டை கழட்ட முத்து சத்யாவையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த வண்டியில இருந்து 2 தடியனுங்க இறங்கி வேக வேகமா வர்றாங்க உள்ளர. அந்த குண்டனுங்க வர, சார் அவர் பணத்துக்காக தான் போயிருக்காருங்க சார், வந்துருவாருங்க சார். அந்த லேடி கையெடுத்து கும்பிட்டு அழறாங்க. பொருள் எல்லாம் எடுத்துறாதீங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டை காலி பண்ண சொன்ன எங்க போவோங்க சார், எங்களுக்கு நீ யாருமே ஆளுங்க இல்லைங்க சார், இங்க இருக்கிற பொருள்களை மட்டும் எடுத்துறாதீங்க சார் அப்படின்னு அந்த லேடி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்க. ஏமா நேத்து இதை தானேம்மா சொன்னாரு, இப்ப பணத்துக்காக போயிருக்காருன்னு சொல்ற, இனிமேல டைம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, வெளியில போமா, முத வேலையா நாங்க இந்த வீட்டை பூட்டணும் அப்படின்னு ஒரு குண்டை சொல்லிட்டு இருக்க. சத்யா மெல்ல வண்டியில இருந்து இறங்கி உள்ளர வர்றாரு. மாமா இங்க இருக்காரு அப்படின்னு சத்யா மென்னு முழுங்கிட்டு அங்கேயே நின்று முத்துவை பார்த்துட்டு இருக்க. முத்துவும் வீட்டுல இருந்து வெளியே வர்றாரு. சார் வேண்டாங்க சார், எங்க மானமே போயிடும், அவருக்கு சரியான வருமானம் இல்லாம போயிடுச்சு, அதனாலதான் உங்க பணத்தை கட்ட முடியல, இன்னைக்கு கொடுத்துருவோங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க காலில் வேணா விழறேங்க சார்னு அந்த குண்டை காலில் விழ போறாங்க அந்த லேடி. உங்க வீட்டை பொண்ணா பாருங்க சார் அப்படின்னு அந்த லேடி கெஞ்சிட்டு இருக்க. இங்க முத்து சத்யாவை முறைக்க. சத்யா திருன்னு முழிச்சிட்டு என்ன பண்றதுங்க, இவர் எதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறாரோ தெரியலையேன்னு ரொம்பவே தயக்கமும் பயமுமா நிக்கிறாரு. எழுந்திருமா, இப்படி சும்மா அழுது நடிச்சிட்டு இருக்காதம்மா அப்படின்னு ஒரு குண்டை சொல்லிட்டு இருக்க. யோ அதான் பணம் வந்துருன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு முத்து முன்னாடி வர. யோ நீ யாரியா அப்படின்னு அந்த குண்டை கேட்க. அதுக்குள்ள சத்யா முன்னாடி வந்து, அண்ணே இருங்க அப்படின்னு சத்யா சொல்ல. இருப்பா, அவங்கள காலி பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னு அந்த குண்டை சொல்ல. இருங்கன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற சத்யா அடுத்து என்ன பண்றதுன்னு திருன்னு பாக்குறாரு. முத்து அழுத்தமா சத்யாவையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வெளியில ஆட்டோ சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அவரு ஆட்டோவை நிறுத்திட்டு வேகமா இறங்கி ஓடி வர. ஏங்க எங்க போய் தொலைஞ்சிங்க, சாமான தூக்கி வெளியே போடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த லேடி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல. சார் நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க சார், நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு, இதுக்கு மேல வட்டி கேட்டீங்க வராதீங்க புடிங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் பணத்தை நீட்டிக்கிட்டு இருக்க. முத்து கொத்த ஆட்டோ டிரைவரை இந்த பக்கம் தூக்கிடுறாரு. பணம் எப்படி வந்துச்சு சொல்லு, பணம் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு முத்து சட்டையை கொத்தா பிடிச்சிட்டு கேட்க. பேங்க்ல இருந்து எடுத்ததா இல்ல பேங்க்குக்கு போற வழியில இருந்து எடுத்ததா அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. ஆட்டோக்காரர் திருன்னு முழிக்க. என்ன பாக்குற, ஹாஸ்பிட்டல் பணம் தானே இது அப்படின்னு முத்து கேட்க. ஆமான்னு ஒத்துக்கிற டிரைவர் மணி. ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாரு. உடனே அந்த லேடி, ஏங்க இவர் உங்க ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க. ஃப்ரெண்டா அப்படிங்கிறாரு ஆட்டோ டிரைவர். உடனே முத்து வெடுக்குன்னு கையில இருக்க பேக்கை பிடிங்கிட்டு, அவங்க பயந்துட கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன், நீ பத்திரமா பேங்குக்கு கூட்டிட்டு போவேன்னு உன் கூட ஒரு பொண்ணு வந்ததே சீதா அப்படின்னு முத்து சொல்ல. ஆமான்னு தலையாட்டுறாரு ஆட்டோ டிரைவரு. அவளோட மாமா தான் நான் அப்படின்னு முத்து சொல்ல. இதை கேட்குற சத்யா அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு. பணம் காணோன்னு நீ தான் ரொம்ப அழுதியாமே, அதனால தான் ஓ மேல டவுட் வந்து உன்னை தேடி வந்தேன், நான் நினைச்சது கரெக்டா இருக்கு, நீயே ஆளுங்களை செட் பண்ணி பணத்தை எடுக்க விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கல அப்படின்னு முத்து கத்த. ஆட்டோ டிரைவர் வெள்ளத்து போய் தலையை குனிஞ்சு தரைய பார்த்துட்டு இருக்காரு. சத்யா அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க ஒய்ஃபு, என்னங்க இது, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, திருடினீங்களான்னு கேக்குறாங்க. நீ உன் கஷ்டத்துக்கு திருடி ஒரு பொண்ணோட வேலையை போக வச்சிருக்கிற, உன்னால அந்த பொண்ணு அங்க அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனைன்னு புரியாம சத்யா முழிக்கிறாரு. மாமா கிட்ட கேட்கறதுக்கும் தைரியம் வரல. அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு முத்து கையவங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் தான் பணத்தை திருடினேன், உங்க காலில் வேணா விழறேங்க சார், போலீஸ்ல சொல்லிடாதீங்க சார், கெஞ்சி கேட்குறேங்க சார் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் முத்துவோட காலை பிடிச்சிட்டு இருக்க. யோ எழுந்திரியா அப்படின்னு முத்து சொல்ல. ஆட்டோ டிரைவர் மெதுவா எழுந்திருக்கிறாரு. யோ என்னையா காரியம் பண்ணியிருக்கிற நீ, இங்கே நான் மானம் போயிடக்கூடாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ திருடிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு பட்டு நான் உங்க வீட்டுக்காரர் 2 கையாலையும் சாத்துறாங்க. நிறுத்துமா நிறுத்து, இனிமே அடிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு முத்து ஆட்டோ டிரைவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சொல்ல. அந்த லேடி அழுன்னு அழறாங்க. அந்த லேடியும் அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு, சார்
இவங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்து தான் இவர் இப்படி பண்ணிட்டாரு. இவரை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மன்னிக்கிறத நான் முடிவு பண்ண முடியாதுமா. ஏய்யா, நீ பணத்தை திருடி கடனை அடைச்சு ஓ மானத்தை காப்பாத்திக்குவ. ஏன் வீட்டு பொண்ணுக்கு அங்க வேலை போய் அவ தான் பணத்தை எடுத்தான்னு பழி விழுந்து அவ கஷ்டப்படணும்ல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க சத்யா மாமாவையே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வேற வழி தெரியலங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்ல நிக்க கூடாதுன்னு தான் இப்படி புத்தி கேட்டு போய் செஞ்சுட்டேங்க சார் அப்படின்னு ஆட்டோக்காரர் அழுதுகிட்டே சொல்ல, சார் இந்த ஆளு ஜெயிலுக்கு போனா நான் என் பிள்ளையோட போய் கடல்ல தான் விழுவணுங்க சார் அப்படின்னு சொல்ல, முத்து ஏமா அப்படின்னு பதறாரு. இவரை எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்ச, முத்து என்ன பண்றதுன்னு தர்ம சங்கடமா யோசிக்கிறாரு. சார் நான் பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்றேங்க சார் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, பணத்தை நீ கொண்டு போய் கொடுத்தா அவங்களே உன்னை ஜெயிலில் தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு முத்து கேட்க ஆட்டோக்காரர் ஆன்னு முழிக்கிறாரு. சார் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்க சார். இவர் தப்பு பண்றவர் இல்லை, நல்லவர் தான். கடனுக்காக தாங்க சார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய நல்லவனா இருந்தாலும் கடன் வந்தா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆட்டோக்காரர் பரிதாபமா பார்த்துட்டு தலையை குனிஞ்சிக்கிறாரு. வட்டியை கேட்டு நெருக்கும் போது மானம் போயிடக்கூடாதுன்னு நேர்மையை அடகு வச்சிடுறாங்கிறாரு செல்வம். இவங்கள பார்த்தாலும் பாவமா தாண்டா இருக்குன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு முத்து. இப்ப என்ன பண்றதுங்கிறாரு செல்வம். யோசிக்கிற முத்து, ஒரு ஐடியா பண்ணலாம், ஆனா அதுக்கு கடனை கேட்டு வந்திருக்க பெரிய மனுஷங்க ஒத்துக்கணுமே அப்படின்னு சத்யாவை பாக்குறாரு. டேய் முதல்ல நீ விஷயத்த சொல்லுங்கிறாரு செல்வம். சத்யா பரிதாபமும் தயக்கமுமா மாமாவை பார்த்துட்டு இருக்க, முத்து சத்யாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த பணத்தை இந்த ஆள் பிளான் பண்ண மாதிரி 2 பேர் திருடிட்டாங்க. நான் அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சி பணத்தை அடிச்சு வாங்கிட்டேன். அதான் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, திருடினவங்க எங்கன்னு கேட்டா அப்படின்னு செல்வம் கரெக்டா கேக்குறாரு. நான் பிடிக்க ட்ரை பண்ணேன், அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லிடுவேன். இதை ஸ்டேஷன்ல சொல்லி எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணினாதான் பணமும் ஹாஸ்பிட்டல் போகும், சீதாவுக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்யாவை பார்க்க, சத்யாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு மெதுவா. இந்த ஆளும் ஜெயிலுக்கு போகாம இருப்பாரு அப்படின்னு ஆட்டோக்காரரை பார்த்து சொல்றாரு முத்து. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க சார், எங்க கடனை கொடுக்க என்ன பண்ணணும்னு தெரியலங்க சார்ங்கிறாரு ஆட்டோக்காரரு. டைம் கேளு, கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிற முத்து. செல்வம் இந்த பெரிய மனுஷங்கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்ட சொல்லு அப்படின்னு சத்யாவை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. இந்த ஆளு தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் கடை வாங்கி இருக்காப்ல, பேராசைக்காக வாங்கல. ஒரு குடும்பத்தை நடுத்தருவுக்கு அனுப்பின பாவம் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சத்யாவை பார்த்துக்கிட்டே சொல்ல, சத்யா அமைதியா முத்துவையே பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பா அப்ப எங்க பணத்துக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டு ஒரு குண்டை வந்து நிக்கிறான். அண்ணே இருங்கண்ணே, டைம் கொடுக்கலாங்கிறாரு சத்யா. ஓனர் கேட்பாருன்னு அந்த தடியை சொல்ல, நான் சார்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்கண்ணேன்னு சத்யா சொல்ல, அப்படின்னு அந்த தடியனுங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. மணி அண்ணன், கடை இருக்கவெல்லாம் திருட ஆரம்பிச்சா தெருவுக்கு 10 திருட்டு நடக்கும். எனக்கும் தானே கடன் இருக்குது, ஆனா நான் உழைச்சு கட்டுறேன். உன்னால உழைச்சி கடனை கட்ட முடிஞ்சா கட்டு, இல்ல வசதிக்கு மீறி கடனை வாங்காம இரு. திருடி கடனை அடைச்சிட்டா சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. ஒரு நல்லவன் திருட ஆரம்பிச்சா அவன் தூக்கமும் திருட்டு போயிடும், நிம்மதி இருக்காது. எப்படி வசதி, இனிமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாரு முத்து. ஐயோ இனிமே கண்டிப்பா நான் பண்ண மாட்டேங்க சார் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார், கடன் அடைச்சா போதுங்கிறாங்க அந்த லேடி. அதுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்க கூடாது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கணும் அப்படிங்கிற முத்து. கார் ஓட்டுவீங்களான்னு கேட்கிறாரு ஆட்டோ டிரைவரை பார்த்து. நான் ஓட்டுவேங்க சார், அவர் வேகமா தலையாடுறாரு. சரி என்கிட்ட இன்னொரு கார் இருக்குது, ஏதாவது வெளியூர் சவாரி வரும்போது சொல்றேன், வந்து ஓட்டுங்க, கையில கொஞ்சம் காசு நிக்கணும் முத்து சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு அவர் வேகமா தலையாட்டுறாரு. உங்களுக்கு பூ கட்ட தெரியுமான்னு அந்த லேடியை பார்த்து கேட்கிறாரு முத்து. தெரியுங்கன்னு அந்த லேடி சொல்ல, என் பொண்டாட்டி பூ வியாபாரம் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஆள் தேவைப்படும் போது சொல்றேன், நீங்களும் வந்து வேலை பாருங்க. 2 பேரும் இப்படி அடிக்கடி எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கடன் அடைச்சிடலான்னு முத்து சொல்ல, நன்றிங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த லேடி. தெய்வம் மாதிரி வந்து அவங்க ஆரம்பிக்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, இருக்கிற தெய்வமே போதும், மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே இது, வரேன் அப்படிங்கிற முத்து வாடான செல்வத்தை கூப்பிடுறாரு. ரொம்ப நன்றிங்க சார்னு ஆட்டோக்காரர் சொல்லிட்டு இருக்க, முத்து எதுவுமே சத்யா கிட்ட பேசாம கிராஸ் பண்ணி போயிடுறாரு. செல்வம் மட்டும் சத்யாவோட தோல்ல தட்டி சத்யாவோட கண்ணுக்குள்ள ஒரு பார்வையை பார்த்துட்டு கிளம்பிட, சத்யா அப்படியே அங்கேயே அசந்து போய் நிக்கிறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. மேனேஜர் உட்கார்ந்துருக்க, அவர் பக்கத்துல ஒரு சேர்ல ஒரு போலீஸ் உட்கார்ந்துருக்க, சீதா நின்று இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஆட்டோ டிரைவர் நின்று இருக்காங்க. இதோ பாருமா
பணம் திருட்டு போயிருச்சுன்னு நீ சொல்ற. அதை நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னை இங்க இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மை தெரியாம உன்னை எப்படிமா வேலைக்கு திரும்ப சேர்த்துக்குவாங்க அப்படின்னு போலீஸ் கேட்க, சார் நான் எந்த தப்புமே பண்ணலங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல, அதுக்காக சந்தேகம்லாம் படாம இருக்க முடியாது. நீயும் அந்த ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து கூட பணத்தை எடுத்திருக்கலாம்ல, சொல்லு, உன்னதானே கேட்குறேன் அப்படின்னு போலீஸ் மிரட்டலா கேட்க, சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல, செக்யூரிட்டியும் பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஆனா நீ செஞ்ச வேலையை பார்த்தா டவுட்டா இருக்கு. கூட வந்து செக்யூரிட்டியை வேற போக சொல்லி இருக்க அப்படின்னு போலீஸ் கேட்க, சார் அவர் வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு தான் அப்படின்னு சீதா சொல்ல, அங்க நிக்கிற செக்யூரிட்டி, ஆமாங்க சார் என் பையனை நாய் கடிச்சிருச்சு, அதனால தான் நான் உடனே போக வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு அவரும் சொல்ல, யோ பணத்தை பேங்க்குக்கு எடுத்துட்டு போகும்போது செக்யூரிட்டி போகணும்னு தெரியும்ல உனக்கு எமர்ஜென்சி நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு தானே போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் திட்டுறாரு. இல்லைங்க சார் நான் மேடம் கூட பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமா போய்க்கலான்னு தான் நினைச்சேன். மேடம் தான் நான் சொல்லிக்கிறேன் நீங்க போங்கன்னு சொன்னாங்க சார். இவங்க ரொம்ப நல்லவங்க சார், அப்படியெல்லாம் பண்றவங்க இல்லைங்க சார் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல, யோ நீ கூட வர்றேன்னு சொல்லியும் வரவேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னையா அர்த்தம்? நீ கூட இருந்தா பணத்தை திருட முடியாதுன்னு தானே அர்த்தம். அது எப்படியா நீ போன நேரம் பார்த்து திருட்டு பசங்க உள்ளர வருவாங்க அப்படின்னு போலீஸ் கேட்க, யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. உடனே மேனேஜர், அதாங்க சார் எனக்கும் டவுட்டு, இத்தனை வருஷத்துல இப்படி நடந்ததே கிடையாதுங்க சார். இந்த பொண்ணு தான் கண்டிப்பா பிளான் பண்ணி எடுத்திருக்கா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் சொல்ல, சார் நான் எடுக்கலங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல, உண்மையை ஒழுங்கா சொல்றது தான் உனக்கு நல்லது. நீ இதை தனியா பண்ணினியா இல்ல இந்த செக்யூரிட்டி டிரைவர் எல்லாரும் கூட்டா சேர்ந்து மொத்தமா பிளான் பண்ணி அடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், நீ என்னைய அமைதியா நிக்கிறேன்னு ஆட்டோ டிரைவரை பார்த்து கேட்கிறாரு. சார் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார், பொழப்புக்காக ஆட்டோ ஓட்டுறீங்க சார்ங்கிறாரு அவரு. யோ மற்றவங்களாம் என்ன பொழுதுபோக்குக்காக ஆட்டோ ஓட்டுறாங்க, மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போலீஸ்காரர் மிரட்டுறாரு. சார் ஏங்க சார் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? செக்யூரிட்டிக்கு ஒரு அவசரம்னு தாங்க சார் நான் அனுப்பி வச்சேன். அவர் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தாருங்கிறாங்க சீதா. அதுவே சும்மா ஒரு கதையா கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கேக்குறாரு. சார் அதுக்கான ப்ரூஃப் இருக்குங்க சார், அண்ணே அதை கொடுங்கன்னு சீதா கேட்க, அவர் ஒரு கவரை கொடுக்குறாரு. இதை பாருங்க சார், அதுக்கான பில்லெல்லாம் இருக்குன்னு சீதா நீட்ட போலீஸ்காரர் அதை வாங்கி பாக்குறாரு. அடுத்தவங்க பணத்தை திருடுற அளவுக்கு கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இல்லைங்க சார். என் ஹஸ்பண்ட் கூட ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சீதா சொல்ல, அந்த பேப்பர்ஸை புரட்டிட்டு இருந்த போலீஸ்காரரு, போலீஸா அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார் டிராஃபிக் போலீஸா இருக்காருங்கிறாங்க சீதா. அதெல்லாம் சரிம்மா, யார் பொண்டாட்டியா இருந்தா என்னம்மா, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், செக்யூரிட்டியை நீயே அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, சார் அதான் எதுக்கு அனுப்புனேன்னு ப்ரூஃபோட சொல்கிறேன் இல்லைங்க சார்ங்கிறாங்க சீதா. ஏம்மா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்லு ரெடி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறாரு போலீஸ்காரர். சார் நீங்கள் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டா நான் என்னதாங்க சார் பண்ண முடியும் அப்படின்னு சீதா கேட்க, ஏம்மா சந்தேகப்படுறது தான் எங்கள் வேலையே, அப்போ தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்கும்போதே அருண் அங்கே வர்றாரு. சார் அப்படின்னு உள்ளர வர அவரு அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு சல்யூட் வைக்கிறாரு அருண். ஏசி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவங்க என் ஒய்ஃபுங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, நீங்க தான் டிராஃபிக் போலீஸான்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். ஆமாங்க சார்னு அருண் சொல்ல, சீதா அருணை பார்க்குறாங்க. சார் இதுல எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க சார், அவங்க பணத்தெல்லாம் திருடி இருக்க மாட்டாங்கங்கிறாரு அருண். ஏங்க உங்களுக்கே தெரியாதா, இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொல்ற நிறைய பேரு அவங்களே தான் ஆள் வச்சு புடுங்கி இருப்பாங்க, எத்தனை கேஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல பார்த்துருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அருணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படியே நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் மீனா எனக்கு என்ன எதுவுமே இல்லையா அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க முத்து கேட்கிறாரு. எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா ஒரு ஹாட் பாக்ஸை திறந்து அதுல இருந்து சப்பாத்தி எடுத்து கொடுக்க, ஹை அப்படின்னு வாங்குறாரு முத்து. அதை வாங்கி தட்டில் வைக்கிறவரு அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சப்பாத்தி ஹார்ட் ஷேப்ல இருக்கு. என்னங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்கிறாங்க மீனா. இல்ல மீனா இது நல்லா இருக்கு, உன் அன்போட வெளிப்பாடு இது, இந்தா சாப்பிடு அப்படின்னு முத்து மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. மீனாவும் சப்பாத்தியை பிச்சு குருமாவில் தொட்டு முத்துவுக்கு ஊட்டி விடுறாங்க. எதுக்காக முத்துவும் மீனாவும் இவ்வளோ ரொமான்டிக் மூட்ல இருக்காங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.